வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கிக்கிட்டேன். அதை நல்லா கழுவிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் கொஞ்சமாக திருவி அதில் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப அதுக்குன்னு வதங்க வேண்டாம், நார்மலாக வதங்கினா போதும். அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி, அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் பெருஞ்சீரகமும் சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் 2 கரண்டி நான் போடுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி கொதிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், கொதிக்கிறப்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதித்ததும் நல்லா கிண்டிவிட்டு ஒரு மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ் ஆகும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் வெண்டைக்காயை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காயை போட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதித்தா போதும். கொதித்ததும் இறக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், எந்த குழம்பு வச்சாலும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் மூடி இருக்கணும். மீன் குழம்பு மட்டும்தான் 1/2 hour. இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு.